பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேற ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. எனது ஜனங்கள் அவமானம் அடைய மாட்டார்கள். இந்த கால வேளையில் நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றீர்களோ அந்த இடத்துல தேவன் உங்கள் தலையை நிமிர செய்வேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 46வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய சகாயத்தை செய்து உங்கள் தலையை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உயர்த்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நடுவில் இருக்கிற தேவன் யார் தெரியுமா? அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. தேவன் உங்கள் நடுவில் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் இருக்க மாட்டாங்க. வேதம் சொல்லுது, தேவன் என் பட்சத்தில் இருந்தா எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? யாராயிருக்கிறார்? அவர் பெரியவர். அவரை போல வேற ஒரு தெய்வமும் இல்லைன்னு வேதம் சொல்லுது. உனக்கு சகாயம் பண்ணும்படி அவர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்கள் முகம் இனி வெட்கப்பட்டு போவாது. நான் சொல்லுவேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுங்க. நீங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்குள்ள இந்த வார்த்தை வரட்டும், தேவன் என்னோடு இருக்கிறார், என் நடுவில் தேவன் இருக்கிறார், என் பிரச்சனையின் மத்தியில் தேவன் இருக்கிறார், என் வியாதியின் நடுவில் தேவன் இருக்கிறார், என் வியாகுலத்தின் நடுவில் தேவன் இருக்கிறார். நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் தேவன் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்களோ அந்த இடத்துலலாம் இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒப்பு கொடுப்போமா?
எங்கள் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு முகமும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் அவர்கள் நடுவிலிருந்து அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால என் ஜனங்கள் ஆண்டவர் எந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அந்த இடத்துல அவர்கள் தலையை நீங்கள் நிமிர செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.